Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பிறப்பு ராசி பலன் சார், பிறப்பு ராசி பலன் ஒரு வார்த்தையில் நான் சொல்ல விரும்ப மாட்டேன் சார். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு பதிவு எப்படிப்பட்ட தாக்கங்களே சார், என் லைஃப்பை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொன்ன மாதிரியே இருந்தது சார். மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே இருக்குது சார். எப்படி சார் எங்களுக்கு என்ன நடக்குது எல்லாமே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தெளிவான ஆராய்ச்சி கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். வகையிலே ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிறத சொல்லுவோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னா, மேற்கொண்டு நான் என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருப்பேன், வீட்டில் எந்த மாதிரி பொருட்கள் வச்சா எனக்கு கல்வி சிறக்கும், தொழில் சிறக்கும் போன்றவைகள்லாம் பேச போகிறோம். அவ்வகையில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் வைகாசியில் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்கன்னா மே 15 இதெல்லாம் காலமாடு, மண், நிலராசி இது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. நீங்கள் ரொம்ப பொறுமையின் சிகரம்னா அது நீங்கள் தான். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. அது மாதிரி சொகுசுக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியவே செல்ல மாட்டாங்க. வேறு ரிஷபராசிக்காரர்கள் சொகுசுக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற கான்செப்டே கிடையாது. சார் காஃபி சாப்பிட்லாம் சார், வாகவுக்குள்ளே என்ன பண்ணோம், வாங்க ஜி காஃபி சாப்பிட்லாம். காஃபிலாம் எதுக்கு, காஃபி வெளியே கடைக்கு போய் சாப்பிட்லாம் வாங்க ராம்ஜி. நான் தான் மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்லேன்னா, அங்கே எதுக்கு காஃபிலாம், வீட்டிலே இருக்குது காஃபி, நம்ம எதுக்கு வெளியே போகணும் போன்ற விஷயங்கள் வீட்டிலே இருக்குது. ஸோ போன்றவைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பது, வீட்டிலே இருக்கிறதுக்கான. அதேமாதிரி வீட்டை விழுந்து டெக்கரேட் பண்ணுவீங்க. வீட்டை அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணணும் சார். இந்த இடத்துல ஒரு சுத்திர விளக்கு வைக்கணும் சார், தொங்குற விளக்கு வைக்கணும் சார், இங்கே ஃபேன் வைக்கணும் சார். குஷன் ஷோஃபா தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வீட்டை சொகுசாக மாற்றிடுவீங்க சார். சாதாரண சோபாலாம் எனக்கு பிடிக்காது சார், புஷ்ஷி சோபா தான் சார் பிடிக்கும். உட்காந்த ஒன்று அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளே போகணும் சார். அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சொகுசுக்காரர்கள் சத்தம் பிடிக்காது, அலட்டல் பிடிக்காது, பாரம்பரிய உணவு பிரியர்கள். யாராவது பந்தாவாக பேசினா தூக்கி வெளியே போட்டுருவீங்க, தேவையே கிடையாது. எங்கிட்ட பந்தாவெல்லாம் பேசக்கூடாது, எங்கிட்ட இயல்பாக பேசணும். அந்த மாதிரி ஆள். வகையான உணவு பிரியர்கள்னால் அது ரிஷபராசிக்காரர்கள் தான். வகையாக சாப்பிட்றது உணவு பிரியர்கள். திடீர்னு பார்த்தா இது சாப்பிட்றீங்க, திடீர்னு வெஸ்டர்ன் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றீங்க, திடீர்னு பார்த்தா கிளாசிக்கல் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றீங்க. இதெல்லாம் வகை உணவு. புத்தக வாசிப்பு, முக அழகு, சத்ருஜயம், ஆடல் பாடல், சினிமா, நகைச்சுவை, பேச்சாற்றல் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வர்ணனையாளர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வர்ணனையாளர்கள் கும்பாபிஷேகத்தை வர்ணனை பண்ணுறது, ஒரு திருக்குடமுழுக்கு, அதான் சொல்கிறேன். உங்களுக்கு எதையாவது வர்ணனை பண்ணுறது, அது பற்றி பிரஸ்தாபம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டாக வரும். பெண்கள் முக்கிய நபர்கள். குளிர் ரொம்ப பிடிக்கும். புதுமை விரும்பிகள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜில்லுன்னு இருப்பீங்க, ஜில்மாங்கே. நீங்கள் நல்ல ஜில்லுன்னு இருப்பீங்க, புதுமை விரும்பிகளாக இருப்பீங்க. எதையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க. இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும், இவர்கள் வீட்டு அதெல்லாம் பொதுவாக பின்னாடியே பார்த்துட்டு வரோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் தேடி கண்டுபிடிச்சி அண்டவளப்படி ஏரியாவாக வீடு வாங்குவாங்க. அண்டவளப்படி ஏரியா சார். திருவள்ளூர் பக்கம் காக்கலூர் இருக்குல்ல சார். ஆமாம், காக்கலூர் பக்கத்தில் பூக்கலூர் இருக்குல்ல சார். ஆமாம், பூக்கலூர் இருக்குது. அது பக்கம் மண்டக நாச்சியார் கோயில் ஒரு கோயில். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரு. டேய் லிஸ்ட்டு எங்கேயோ போயிட்டுருக்குப்பா. அந்த ஏரியாலாம் எப்போப்பா டெவலப்மெண்ட் ஆகும் சார். வாழ்க்கையை நம்பிக்கை தான். இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் பையன் பெரிய ஆள் வரதுக்குள்ளே ஆகிடும். நீண்ட நம்பிக்கையுடையவர்கள். அதே மாதிரி ஒரு வாடகை வீடு கொண்டு போனால் கூட எல்லோரும் சிட்டியில் வீடு வைக்கிறாங்கன்னா இவங்க கொஞ்சம் தள்ளி, சார் நான் எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும், நமக்கு சத்தம் பிடிக்காதான் சொன்னேன். சத்தம் பிடிக்காத மௌனமான ஏரியா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் இவங்க இருப்பாங்க. அப்பா ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பாங்க. அம்மா பாசத்துக்கு ஏங்குவார்கள். அப்பாவும் கிடையாது, அப்பா அம்மா 2 பேருடைய பாசத்திற்காக. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வில் நிச்சயம் வழக்கு உண்டு. ஏதேனும் வழியில் கிடக்கிற வழக்கு, ஏதேனும் ஒரு வழக்கு, தெஃப்ட் வழக்கு, அந்த வழக்கு, ஏதேனும் ஒருத்தர் உங்களை வம்புழுத்துட்டே இருப்பாங்க, வழக்கு ஏற்படும். அம்மா நிறைய பிரயாணம் செய்வார்கள். அம்மாவை எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறது. அம்மா பெரும்பாலும் வேதங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அது இப்போ வேதம், சாஸ்திரம், பாரம்பரியம். ஆனால் இதை பற்றி என்னென்னா சொல்கிறேன், இல்லைனா இதை பற்றி நம்மளுடைய இதில் அப்படி சொல்லியிருக்குண்ணா, அப்படி இருக்குண்ணா, இப்படி இருக்குண்ணா போன்ற விஷயங்கள் எல்லாம்
உங்களுக்கு ஒரு சாஸ்திர ரீதியாகத்தான் எதையும் அணுகுவீர்கள். அதே மாதிரி மனைவியின் சொத்து உங்களுக்கு வந்து புனர்பூசம் பூசம் போன்ற மனைவியின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். காதல் நிறைவேறாது. அதாவது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் நிறைவேறாது. மனைவியின் சொத்து என்பது கிடைக்கும். பித்த நோய்கள் என்பது வரும், அப்பா சொத்து வரும். பித்த நோய்கள் வரும், அப்பா சொத்து வரும். அதே மாதிரி பூர நட்சத்திர நண்பர்கள் எதிரிகள், உத்தர நட்சத்திரத்து நண்பர்கள் உங்களுக்கு வந்து செட் ஆவாங்க. பூர நட்சத்திரம் வந்து எதிரிகள், உத்தர நட்சத்திரம் நண்பர்கள். அதே மாதிரி ஐடி துறை உங்களுக்கு செட் ஆகாது. ரிஷபராசிக்காரங்க யாராவது ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா அதில் பெருசாக ஷைன் ஆக மாட்டீங்க. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேச்சாற்றலுடையது, பிஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, இஆர் டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் தான் வருவீங்க. குழந்தை சிறப்பாக உங்களுக்கு குழந்தை வந்து குழந்தை கொஞ்சக்கூடிய காலங்களில் குழந்தை வந்து இதாக இருக்கும். அப்போது அந்த குழந்தைய நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, குழந்தைய வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்ப்பு பீரியடில் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் குழந்தை வளர்ந்த பிறகு தான் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. போன்றவைகளும் மனைவியே எதிரியாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் வருவாங்க. மனைவியே எதிரியாக இருப்பாங்க, ஏதாவது கேஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. வேலை இடத்தில் துரோகம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை இடத்தில் துரோகம் ஏற்படும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க எப்படின்னா தான் இருக்கிற இடத்துல வேலையை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா ஊகோன்னு போகிற அளவுக்கு டெவலப் பண்ணி தருவாங்க. ஆனால் டெவலப் ஆனவங்க இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஏற்படும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களால் ஆபத்து என்பது ஏற்படுகிறது. மீனராசிக்காரர்கள் இவர்களை கைவிட்டு விடுவார்கள். மீனராசிக்காரர்கள் தான் இவங்களை வேலை விட்டு அனுப்பிடுறது போன்றலாம். அது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் ஓகே. புரட்டாதி 4ஆம் பாதம் இவங்களுக்கு செட் ஆகாது. வாழ்க்கை துணை உடல்நிலை சரியில்லாத நிலைமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் தான் எப்பயுமே பிரச்சனை, ஒய்ஃபால் தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். குரு கெடணும், லீகல் ட்ராப்பு, சட்டவிரோதம் போன்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். லிவர் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் யாராவது குடித்தாங்கன்னா லிவர் ப்ராப்ளம் நிச்சயம் ஏற்படும். அப்பாவை பிரிஞ்சிருக்கணுங்கிறது இவங்களோட விதி. இதே மாதிரி நிலையான வருமானம் என்பது இவர்களுக்கு இருக்காது. உங்கள் மூலம் ஆதாயம் பெற்று உங்களையே எதிர்ப்பார்கள். இதெல்லாம் நடக்கும். உத்தரட்டாதி மேலதிகாரிகள் நன்மை செய்வார்கள், புரட்டாதி மேலதிகாரிகள் தீமை செய்வார்கள். வாழ்க்கை துணையால் செலவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில், இப்போ வரேன் பாருங்க பாயிண்ட்டு, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கமெண்டில் போடுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஹாஸ்டல், ஒரு பேங்க்கு, ஒரு சலூனு, ஒரு கோசாலை எல்லாம் இருக்கும். கோசாலைனா பசு வளர்த்துற சாலை, கோசாலை என்பது இருக்கும். பால் வியாபாரம் செய்பவர்கள் அந்த பிரிவை சேர்ந்தவங்க உங்கள் வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க. சில பேரோட தெரு பேரே அவங்களுடைய கம்யூனிட்டி பேராகவே இருக்கும். பால் வியாபாரம், அலங்கார வீடு, தொடர்ந்து டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிறைய கிரெடிட்டு, கடன், லக்ஸுரி லைஃப், லக்ஸுரிக்காகவே செலவு பண்ணுவீங்க. மொபைல் மட்டுமே 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குவீங்க. அந்த மாதிரிலாம் மனைவி வழி சொத்து எல்லாம் கிடைக்கும். பொட்டிக்கு, ஆபரணம், உடன் பிறந்தவர்களும் உங்கள் கூட இருப்பாங்க, உண்டு, அதெல்லாம் ஏற்படும். ரிஷபம் ரோகிணி ராஜதந்திரியாக இருப்பாங்க. அட்வைஸராக இருக்கிற போஸ்டிங்கெல்லாம் ரிஷபம் ரோகிணி தான். ரிஷபம் மிருகசீரிஷம் வந்து குழந்தை பேர் தாமதமாகும். யாருக்கெல்லாம் ரிஷபம் மிருகசீரிஷமோ அவங்களுக்கு குழந்தை பேர் என்பது தாமதமாகும். கோயில், ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட்டு, தாய்மாமன் பாட்டி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க, ஆன்மீகம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சகோதரி நிச்சயம் உண்டு. இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. அரசு அதிகாரிகள், எழுத்தாளர், பிரபலமானவங்க இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. மாடி வீட்டில் தான் இவங்க குடியிருப்பாங்க. தேடி தேடி சொத்து வாங்குவாங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு பின் விபத்து என்பது ஏற்படும். கூட்டுத்தொழில் இவர்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமாகத்தான் அமையும். 7 கூடிய செவ்வாயை 12 கூடியவனாக இருக்கிறார். வெளிநாடு கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. வெளிநாடு போயிட்டு தான் வருவாங்க. வழக்கு, கேஸ் உண்டு, அதில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன்கள் இதெல்லாம். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணால் உங்களுக்கு பணம் வரும், எதெல்லாம் தொழில் வெற்றி கிடைக்கும், எதெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி தொடர்ந்து வர்ற பதிவுகளில் நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தாங்க. கீழே கமெண்டில் எஸ் போடுங்க, நிறைய ஆதரவு கொடுங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். தினமும் நடக்கின்ற பூஜைகள் 5 to 6 என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷ்ணுமாயா சிறுபிணி தருவார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.